அவர் ஒரே ஒரு வார்த்தை தான், நல்வாழ்வின் திட்டமே அல்லாமல் துன்பத்தின் திட்டமில்லை என்று சொல்வார். இந்த 1 மணி நேரம் அதைத்தான் அவர் உங்களுக்கு கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் படைக்கும் பொழுது உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து தான் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் என்றால் அது நல்வாழ்வின் திட்டம், அது துன்பத்தின் திட்டம் அல்ல. அப்படி என்றால் இந்த துன்பம் எப்படி நமக்கு வந்தது வாழ்க்கையில் என்று பார்த்தோம் என்றால், துன்பம் நம்முடைய செயல்பாடுகளால் வந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது நம்முடைய செயல்களெல்லாம் கடவுளைப் போல இருக்கும். நாம் எப்பொழுது கடவுள் பிள்ளைகளாக வாழவில்லையோ, நம்முடைய செயல்கள் எல்லாம் கடவுளுடைய செயலாக இல்லையோ, அப்பொழுது நாம் அழகையை சார்ந்தவர்களாக மாறுகிறோம். எனவே தான் வேதம் நமக்கு சொல்கிறது பாருங்கள், நம்முடைய திருமறை நமக்கு படித்து ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதுதான், பாவத்தை பற்றி. பாவம் என்றால் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாவம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 3:4 சொல்கிறது, பாவம் என்றால் கட்டளையை மீறுவதே பாவம் என்று சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 3:4 குறித்துக்கொள்ளுங்க. இறைவனுடைய கட்டளையை மீறுவதே பாவம் என்று சொல்கிறது. அப்போ அதற்கு காரணம், ஏன் நாம் கட்டளையை மீறுகிறோம், ஏன் மீறினார்கள்? இந்த உலகத்தை அழகாக படைத்த கடவுள் எல்லாம் என்ன பாருங்கம்மா, தன்னுடைய சாயலும் பாவனையுமாக மனிதனை படைத்து அவனுக்கென்று ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கி அதிலே அவர்களை வைத்து, அந்த தோட்டத்திலே சகல நன்மைகளும் நிறைந்திருந்தது, எந்த குறையில்லாத ஒரு தோட்டம். ஆனால் அவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாரு? இந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? என்ன நடந்து சொல்லுங்க. ஆவதாம் ஏவாள் எட்டுச்சுதாங்க அந்த கட்டளையை மீறினார்கள். அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், எல்லோரும் என்ன ஒரு முறை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் சிற்றின்பத்தையே நாடுகிறது. நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் இன்பத்தை நாடுவதே தான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். அந்த சிற்றின்பத்தை நாடுவதற்காக நாம் எடுக்கிற செயல்பாடுகள், அதை எப்படியாவது அடைய வேண்டும். அந்த சிற்றின்பத்தை நாடுவதற்கு, அந்த சிற்றின்பத்தை ஏன் அது நாடுகிறது என்றால், அடித்தளமானது எல்லாம் என்ன பாருங்கள், நம்முடைய உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சி நம்மை சிற்றின்பத்திற்கு அடைய தூண்டுகிறது. எனவே இந்த உணர்ச்சியை சிற்றின்பத்தை அடைவதற்காக தூண்டுகிறபடினாலே, அதை அடைவதற்காக நாம் எடுக்கிற மார்க்கம், செயல்பாடுகள், அது துன்மார்க்கத்தை கொண்டு விடுகிறது. துன்மார்க்கமான செயல்களை செய்ய வைக்கிறது. அந்த துன்மார்க்கமான செயல்களைத்தான் பாவம் என்று சொல்கிறோம். ஒரு மனிதன் அவன் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் மார்க்கமுடையதாக இருக்க வேண்டும். அதாவது கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்க வேண்டும். அப்போ அதற்கு மாறாக நாம் செயல்படுத்துவது எதென்றால், நம்முடைய உடலில் இருக்கும் உணர்ச்சி. இந்த உணர்ச்சி எப்பொழுதும் இன்பத்தையே நாடிக்கொண்டிருக்கும். எனவே அதை பெறுவதற்கு நாம் கையாளுகிற வழிகள் முறையற்ற வழிகளிலே நாம் செல்கிறோம். அந்த முறையற்ற வழிகளிலே செல்லும் பொழுது அது நம்மை தீமையை கொண்டு உண்டாக்குறது, அல்லது அது தீமையான செயல்களை செய்ய வைக்கிறது, அல்லது துன்மார்க்கமான செயல்களை செய்ய வைக்கிறது. அதைத்தான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பாவம் ஒரு மனிதன் செய்வதற்கு அடித்தளமான காரணம் அவனுடைய உணர்ச்சி. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த படித்து கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்ச்சியை நாம் கட்டுப்படுத்தும் பொழுது, அது நம்ம உணர்ச்சி துன்மார்க்கமான செயல்களை செய்யும் பொழுது நாம் அதை கட்டுப்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உணர்ச்சியானது
தேவனுடைய குணத்திலிருந்து நம்மளை விடுதலை பெறச் செய்கிறது. தேவனுடைய குணம் என்ன? நீதி, நேர்மை, நியாயம். இந்த 3 காரியங்களும் கடவுளுடைய குணம். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதி, நேர்மை, நியாயத்தோடு நடக்க வேண்டும் உலகத்திலே. அப்படி நடக்கவில்லை என்றால் அது நம்மை பாவத்துக்கு இட்டு சென்றுவிடும். கரங்களை தட்டுங்க. அப்போ நீதி, நேர்மை, நியாயத்தோடு நாம் செல்ல என்றால் எது கொண்டு போகும்? பாவத்தில் இட்டுக்கொள்ளும். 2வதாக, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சுதந்திரமான மனதை ஆண்டவர் கொடுக்கிறார். அது அந்த மனம் நம்மளை எந்த காரியத்தை செய்வதற்கும் நமக்கு உரிமை உண்டு.